ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டே டு டே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறத இன்ட்ரோவில் வாங்க பார்த்துடலாம். கிரகங்களுடைய தாக்கங்களால் ஏப்ரல் மாதம் 4லிருந்து பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா, மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ மிதுனம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும். கிரகங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடியது என்று சொல்லலாம். நம்ம ஜோதிடத்து மேலே நம்பாமல் இருந்தாலும் உண்மையாலுமே ஜோதிடத்தில் கிரகங்களால் தான் எல்லாமே நடக்குது. கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு, அதை நாம் தெரிஞ்சு, அதை அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு. அப்போல்லாம் தான் ஏனோ தானோன்னு இருந்தோம். இப்போல்லாம் ஜோதிடத்தை பார்த்து தான் ஒவ்வொன்றும் முடிவு பண்ணுறோம். அதனாலேயே இப்போ ஜோதிடத்தாள்கள் நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருக்க. அதோடு இப்போ ஏப்ரல் மாதங்கிறதுனால மாத பிறப்பில் முதல் நாள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் செய்தால் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, கஷ்டம் இருக்காது. ஸோ பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இருக்க ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அந்த பரிகாரத்தையும் செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, பரிகாரத்தை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பலனை ரெண்டாவது பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடியது எல்லாமே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம், கண்டிப்பாக பலன் பெற முடியாது. ஃபஸ்ட்டு பணம் சேர மாதத்தில் முதல் நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி வேலை செய்பவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வரும். தொழில் செய்பவர்களுக்கு, கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வருமானம் இருக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் தினம் பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைத்து மாதத்தின் முதல் நாள் இந்த பரிகாரத்தை மட்டும் உங்கள் ராசிக்காரங்க செய்து பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வந்தர்களாக வாழலாம். ஸோ ஆங்கில மாதம் பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் இதை நீங்கள் செய்கிறது, இந்த பரிகாரத்தின் மூலிமா உங்களுக்கு செல்வந்தர்களாக வாழ முடியும். ஸோ இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய அன்னைக்கு அதிகாலை வேளையில் எழுந்துருங்க. சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. நிலைவாசலில் கோலம் போட்டு விடுங்க. பிறகு வீட்டில் பட்டை இருக்குல்ல, அந்த பட்டையை எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளுடைய எல்லார் வீட்டு சமையல் அறையிலையும் இந்த பட்டை இருக்கும். அதை எடுத்து நன்றாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொடி செய்து கொள்ளுங்க. இந்த பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைத்தா பட்டை பொடி உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டை தான் சொல்கிறேன், அதில் தான் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நிலைவாசலுக்கு வெளியே செல்லுங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று கொள்ளுங்க. ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்க. 500 ரூபாய் நோட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. கையில் ஒரு வேளை 500 ரூபாய் இல்லை என்பவர்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டை கூட வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம், தப்பு கிடையாது. இல்லைனா 10 ரூபாய் நோட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. அந்த ரூபாய் நோட்டுக்கு மேலே நீங்கள் ரெடி பண்ண பட்டைப்பொடியை 1/2 ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே மனதார வேண்டிக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் இருக்கும், நான் செல்வந்தர்களாக வாழ்வேன், தினம் பணமழையில் நினைவேன். இந்த மாதிரி பாசிட்டிவாக நினைத்து நிலைவாசலுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று இந்த பொடியை அப்படியே ஊதிவிடுங்க. பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவிவிடும். அவ்வளவுதான். வீட்டுக்குள்ளே உள்ளே வந்துவிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை செய்யுங்க. அந்த பணத்தை மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. செலவுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த பட்டைப்பொடி பறந்து எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததோ அது போல் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தினம் வர ஆரம்பிக்கும். இது தாங்க பரிகாரம். மாதத்தின் முதல் நாள் நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க, நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்காது என்பது குறிப்பிடப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் இதை செய்யலாம். கணவருக்காக மனைவி செய்யலாம், மனைவிக்காக கணவர் செய்யலாம். கணவர் தனக்காகவே தானே செய்து கொள்ளலாம், மனைவி அது போல தனக்குத்தானே செய்து கொள்ளலாம். அதெல்லாம் உங்களுடைய விருப்பம்தான்.
மாதம் முழுவதும் பணமழையில் நலைய இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து மிதுன ராசிக்காரங்க செய்திடுங்க. இவ்வளோ நேரம் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு பரிகாரத்தை பார்த்தோம். இப்போ உங்களுக்கு பலன்களை பார்க்க போகிறோம். முதல்ல பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் சிறப்பு பலன்களாக டீப்பாக என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம். மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வருமானம் நிறைந்ததாக இனி வரக்கூடிய நாட்கள் சூழ்நிலை பலது அமைய இருக்கு. அதுவும் மாதத்துடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நிதி நிலைமை சமாளிக்க தக்க சமயத்தில் மகாலட்சுமி உதவி செய்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வேலையில் வியாபாரத்தில் கூட நல்ல முன்னேற்றம் இருக்குது. சேமிப்பை உயர்த்துறது, வீட்டுடைய தேவையை பூர்த்தி செய்கிறது, இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். பணம் இருக்கும்போது அந்த பணத்தை நிறையா செலவு பண்ணுவதை காட்டிலும் பணத்தை சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பணத்தை எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிங்க. அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு உதவியாக இருக்கும். ஸோ பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பொதுவாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைதியான தோற்றமும் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் பிறரிடம் அன்பு செலுத்தக்கூடியவர் என்ற நற்பெயரையும் பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீங்க. பிறவியிலிருந்து இந்த குணம் இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் தான். இந்த குணத்தோடு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் செயல்படணும் என்பது சிறப்பு பலன்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ சிறப்பு பலன்களில் எப்படி செயல்படணுங்கிறத சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றமானது நடைபெறும். நீங்கள் கேட்ட இடத்திற்கு வேலை கிடைக்கும். நீங்கள் கேட்ட இடத்திற்கும் வேலை கிடைக்கும், நீங்கள் கேட்காத இடத்திற்கும் வேலை கிடைக்கும். ஆனால் இடமாற்றம் கண்டிப்பாக இந்த டைம் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படும் போது அந்த இடமாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடமாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு யோசிச்சுட்டு இருந்தால் மட்டும் போத்தாது, அதுக்கு நீங்கள் அடியெடுத்து வைக்கணும். அதனால் இடமாற்றம் இப்போ கிடைக்கும்போது அந்த அடியெடுத்து வைத்து இடமாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு இடமாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுக்கப்புறமா சொந்த தொழில் செய்பவர்கள் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று உங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம். இது வரைக்கும் தொழிலை உள்ளூர்லேயே நடத்தி நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வாக உங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி வெளியூர்களுக்கு செல்ல முயற்சி பண்ணுங்க. வெளியூரில் வைக்க முயற்சி பண்ணுங்க. உத்தியோகத்தில் எப்படி இடமாற்றம் ஏற்படுமோ அது போல் சொந்த தொழிலே இடமாற்றம் ஏற்படும். ஸோ இந்த சொந்த தொழிலெலாம் நீங்கள் விரிவுபடுத்தினீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் பின்னாடி கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் தொழிலை விரிவுபடுத்துவது இந்த டைம் கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். தொழிலாகட்டும் உத்தியோகத்தாகட்டும் ரெண்டிலுமே பாசிட்டிவாக செயல்படுங்க. ரொம்ப 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 நல்லது நடக்கக்கூடிய நாட்கள் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்குங்க கிரகங்களால். அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் உங்கள் பிள்ளைகளுடைய சம்பாத்தியமும் உங்களுக்கு இப்போ கிடைத்து ஒரு பங்கு அதில் நீங்கள் சேமிக்கிற மாதிரி உயரும். தம்பதிகளிடையே விட்டு கொடுக்கக்கூடிய போக்கு வேண்டும். விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டீங்க என்ற வசனத்திற்கேற்ப கணவன் மனைவியாக இருக்கிறவங்க செயல்படணும். அதே போல் பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்தை செலவு பண்ணுவதை காட்டிலும் சேமிப்பு பண்ணிங்கன்னா பின்னாடி ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கும். நிறைய சேமிப்பு பண்ணுங்கள், நிறைய உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் சேமிக்க சேமிக்க பின்னாடி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் சேமிக்கிறது இந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக பண்ணணும். நகை வாங்கிறது அந்த மாதிரி வாங்கலாம், இல்லை வீட்டு உபயோகப் பொருட்களும் வாங்கலாம். அதுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இந்த டைம் அமைஞ்சிருக்கு. ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஆர்வம் கூடி நல்ல மதிப்பெண்களை பெற பாடுபடுவீங்க. அதோடு தேக ஆரோக்கியமானது பழிச்சிடும். ஸோ உங்களுக்கு தேக ஆரோக்கியம் பழிக்கும் போது அந்த தேக ஆரோக்கியத்துக்கேற்ப செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அந்த தேக ஆரோக்கியத்தின் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது வரும். ஸோ தேக ஆரோக்கியத்திற்கேற்ப செயல்படுங்க. மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு சிறப்பு பலன்களாக என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா
பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.